ஹாய் வணக்கம். வெல்கம் பேக் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்கை எந்த வகைப்படி பிரிச்சிருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ போஸ்டிங்குன்றதையும், என்னென்ன போஸ்டிங்க்கு எத்தனை காலி பணியிடங்கன்ட்டு அறிவிச்சிருக்காங்கன்றதையும் தான் ஒரு முழு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சிக்கான குரூப் 4 போஸ்டிங் அறிவிப்பு வந்துடுச்சு. எக்ஸாம் வந்து ஜூன் 9 சொல்லியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 6244 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 6244 போஸ்டிங்கை யார் யாருக்கு எந்த அடிப்படையில் எப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 இதுவாக இருக்குது. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இது ஆனால் நம்ம அப்ளை பண்ணுறவங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பண்ணுறவங்க மட்டும் அப்ளை பண்ண போகிறதில்ல. டிகிரி ஸ்டாண்டர்டும் அப்ளை பண்ணுவோம், 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுவோம், 10th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுவோம். அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ இந்த 6244 போஸ்டிங்கில் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கான வேலைவாய்ப்பும் அதில் இருக்குது. அது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 110 வேக்கன்சி இருக்குது அதில். ஸோ டிகிரி முடித்தவங்களுக்கு 110 வேக்கன்சி போஸ்டிங்கு அதில் தனியாக இருக்குது. அடுத்து 12th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 388. அதுவும் அந்த 12th ஸ்டாண்டர்டில் அறிவியல் படிப்பு முடிச்சிருக்கணும், சரிங்களா? அதன்படி பார்த்தீங்கன்னா 388 காலி பணியிடங்கள் இருக்குது. அடுத்ததாக தான் 10th குவாலிஃபிகேஷன், அதாவது ஜென்ரலாக ஒரு 10th குவாலிஃபிகேஷன் தானே இதோட குவாலிஃபிகேஷனு. அதன்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4867 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த 3 இது கேட்டகிரியும் நீங்கள் சேர்த்திங்கன்னா மொத்த போஸ்டிங் 6244. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங் எப்படி பிரிச்சிருக்காங்க, யார் யாருக்கு பிரிச்சிருக்காங்க, எந்தபடி இது பண்ணலான்றதை தெளிவாக பார்த்துக்கணும், சரிங்களா? அடுத்து இந்த வருஷம் 2024 படி, அதாவது இந்த 6244 போஸ்டிங்கு கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்ளை செஞ்சுருக்காங்கன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து தோராயமாக ஒரு 20 லட்சம் மாணவர்கள்னே வச்சுப்போம். ஸோ இந்த ஒரு போஸ்டிங்க்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 321 பேர் இந்த தடவை எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 321 பேர் போட்டி எழுதுகிறாங்க, சரிங்களா? சரி, அடுத்தது இதற்கான ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலேருந்து அறிவிக்கப்படுற காலி பணியிடத்தில் இருந்து ஒரு சில போஸ்டிங், அதாவது ஒரு 500 போஸ்டிங்கோ இல்லை 300 போஸ்டிங்கோ அதை ஜாஸ்திப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதங்கள் கழித்து தான் அது எப்பயுமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் இது ஜூலைனா ஜூன், ஜூலை, செப்டம்பர் மாதத்துக்கு மேலே அது எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்ததாக இதில் எத்தனை பணியிடங்கள், எத்தனை வகை பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகை பணியிடங்கள் இதில் நிரப்பப்படுது. அதன்படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு இந்த வருஷம் எத்தனை போஸ்டிங் காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2559 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது விஏஓ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் 108 காலி பணியிடங்கள் இந்த குரூப் 4ல் நாங்கள் நிரப்ப போகிறோன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் விஏஓவுக்கும் அதிகபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்டெனோவுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும் எத்தனை விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவுக்கு 500 காலி பணியிடங்களும் டைப்பிஸ்ட்டுக்கு 1700 காலி பணியிடங்களும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 2200 போஸ்டிங் காலி பணியிட போஸ்டிங்களுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் ஸ்டெனோவோ இல்லை டைப்பிஸ்ட்டோ முடிச்சிருக்க அரசாங்க சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த ஸ்டெனோவுக்கும் டைப்பிஸ்ட்டுக்கும், அதாவது அப்ளை செய்கிறதுன்னு இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த காலி பணியிடங்களுக்கு நீங்கள் போகணுன்னா இந்த 2 சர்டிஃபிகேட்டும் முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் விஏஓ போஸ்ட் தான். அதாவது அப்போ உங்களுக்கான போட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
2627 காலி பணியிடங்களுக்கு தான் உங்களுக்கான போட்டி நிலவரமே இருக்குது. சரிங்களா? அடுத்தது இதே இதில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இருக்குது. தமிழக அரசு வந்து இப்போ குரூப் 4 நடத்துகிறாங்கன்னா அதில் இடஒதுக்கீடுன்ட்டு ஒரு இது இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி, அதாவது பொது பிரிவினருக்கு 31% காலி பணியிடங்களை நிரப்புவாங்க. அதுக்கு அடுத்தது 69% வந்து வகுப்பு பிரிவினருக்கு. அதாவது இப்போ வந்து 31% பொது பிரிவினர்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது ஜென்ரல் கேட்டகிரி. ஜென்ரல் கேட்டகிரின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகுப்பை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த வகுப்பு தான் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு வகுப்பினராகவும் இருக்கலாம். மதிப்பெண் அடிப்படையில் 31% காலி பணியிடங்களை மதிப்பெண் அடிப்படையில் ஜென்ரல் போஸ்டிங்காக அறிவிப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்க 69% தான் வகுப்பு பிரிவினருக்கு அடிப்படையில் நமக்கு காலி பணியிடங்களை பிரித்து கொடுப்பாங்க. அந்த வகுப்பு பிரிவினர்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு மொத்தம் 3%, அதாவது 3%னா எத்தனை போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை 135 காலி பணியிடங்கள் நிரப்புவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஸ்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 15%, அதாவது 675 காலி பணியிடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்படலாம். அடுத்தது எஸ்டி பிரிவினருக்கு 45 போஸ்டிங், அதாவது 45 காலி பணியிடங்கள் அவங்களுக்கு நிரப்பப்படலாம். அடுத்தது பிசி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 26.5%, அதாவது மொத்தம் 1193 காலி பணியிடங்கள் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கலாம். அடுத்தது எம்பிசி பிரிவினருக்கு 20%, அதாவது 900 காலி பணியிடங்கள் அவங்களுக்கு நிரப்பப்படுகிறது. அடுத்தது பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3.5%, அதாவது 158 காலி பணியிடங்கள் அவங்களுக்கு நிரப்பப்பட இருக்கிறது. ஸோ இப்போ வந்து இது வந்து வகுப்பு பிரிவினருக்கான சதவீதத்தை நம்ம பார்த்துட்டோமா. இந்த மொத்தம் 6 வகுப்பு பிரிவினருக்கான இவங்க அனைவரையும் சேர்த்து தான் இந்த ஜென்ரல் கேட்டகிரின்ற இந்த 31% மதிப்பெண் அடிப்படையில் நமக்கு கொடுப்பாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வருஷம் பிசியும் எம்பிசி பிரிவினருக்கான வகுப்பு பிரிவினர் தான் இந்த ஜென்ரல் பொது பிரிவில் மோஸ்ட்டாக காலி பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பில் வந்து அதிகபட்சம் அவங்களுக்கு தான் கிடைக்குது. சரிங்களா? அதன்படி நம்ம சேனல் படி நம்ம இது பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ பிரிவினருக்கு ஒரு அந்த ஜென்ரல் இதுவை 100% கேல்குலேட் பண்ணி நம்ம இதில் பிரித்து போட்டிருக்கோம். அதன்படி எஸ்சிஏ பிரிவினருக்கு 5% கூடுதலாக 5%, அந்த பொது பிரிவினர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். 5% பார்த்தீங்கன்னா மொத்தம் 180 காலி பணியிடங்கள். ஸோ எஸ்சிஏ பிரிவினரில் அவங்க கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் 180 ரேங்க்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதேபடி எஸ்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 10% காலி பணியிடங்களை கூட்டிக்கோங்க. ஸோ கூட்டினீங்கன்னா 850, உங்கள் கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் 850வது ரேங்க்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகிரி அவங்களும் சேராது. ஸோ அவங்க கம்யூனிக்கல் ரேங்கிங் அதே 45க்குள்ளார தான் இருக்கணும். அடுத்தது பிசி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 45% கூடுதலாக சேர்த்து மொத்தம் 1800. ஸோ கம்யூனிக்கல் ரேங்கிங் 1800க்குள்ளார உங்களதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அதிக வாய்ப்பு இருக்குது கிடைக்கிறதுக்கு. அதேபடி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 35 கூடுதல் சதவீதம் சேர்த்து 1300. ஸோ உங்கள் கம்யூனிக்கல் ரேங்கிங் 1300க்குள்ளார இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதேமாதிரி பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது பொது பிரிவு ஜென்ரல் பிரிவு இவங்களுக்கும் வராது. ஸோ இவங்களோட கம்யூனிக்கல் ரேங்கிங் 158 தான். ஓகே, அடுத்தது இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் இதில் எந்த அடிப்படையில் போட்டிருக்கோன்னா 200 கேள்விகளுக்கு 175 கேள்விகள் அதுபடி தான் நம்ம போட்டிருக்கோம். கேள்வி அடிப்படையில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பிசி பிரிவினர்கள் 200 கேள்விகளுக்கு 175க்கு மேல் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதேமாதிரி எம்பிசி பிரிவினர்கள் 175க்கு மேற்பட்ட வினாக்களை சரியாக பதிலளித்திருக்க வேண்டும். அடுத்தது பிசிஎம்முக்கு 165 ப்ளஸ் வினாக்கள். அடுத்தது எஸ்சி பிரிவினருக்கு 165, எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் 160க்கு மேலே வினாக்கள் கரெக்டாக போட்டிருக்கணும் இந்த கட் ஆஃப் மார்க்கு அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். அதேபடி பார்த்தீங்கன்னா
ஒரு 5 மார்க் வித்தியாசம் ஆகும் முன்ன பின்ன. ஸோ அதனால் பிசி எம்பிசி பி சாரி பிசி எம்பிசிக்கு 175 முதல் 180 இதற்குள்ளார, அதாவது 175 180க்குள்ளார தான் இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மோஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது பிசிஎம் எஸ்சி அந்த 2 பிரிவினருக்கும் 165 முதல் 170 மதிப்பெண்குள்ளார தான் இந்த வருடத்துக்கான கட் ஆஃப் இருக்கணும் எதிர்பார்ப்பது. எஸ்சியை பொறுத்தவரை 160க்கும் மேற்பட்டு போட்டிருக்க வேண்டும் சரியான விடை. எஸ்டி பிரிவினருக்கானது 160 முதல் 165 மதிப்பெண்குள்ளார அவங்க சரியான விடை அளித்திருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிலேருந்து என்ன சொல்கிறாங்க, காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 6244 போஸ்டிங்க்கே கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து எழுதுவாங்க எக்ஸாமுன்றபடி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்கும் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் டபுள் டிகிரி முடித்தவங்கலேருந்து 10ஆம் வகுப்பு முடித்தவங்க வரைக்கும் இது எழுதுகிறாங்க. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் தான் குரூப் 4 எழுதணுன்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலான்னு சுற்று வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது சமச்சீர் கல்வியை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை 6 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து சிலபஸ் மாற்றிட்டே இருப்பாங்க. அதன்படி பார்த்தா இந்த வருஷத்தோட இந்த சிலபஸ் முடிஞ்சிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து புது சிலபஸ் வரலான்ற மாதிரியும் பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு இந்த வருஷமான எக்ஸாமை நல்லபடியாக எழுதி எல்லோரும் பாஸ் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. இது போன்ற வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். அடுத்து நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கான முக்கியமான விடைகள்லாம் நம்ம தொடர்ந்து டெய்லியும் பார்த்துட்டு வரோம். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சு கொள்ளவும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.